தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த, நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும், நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் தீவில்களையும் கடந்தும் பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், பஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன், காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். சித்தார்த்தன்னா மேன்மையை உருவாக்குபவர் என்று பொருள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த புத்தர் பிறந்தவொன்னே அவங்க அப்பா ஜோசியம் பார்க்குறாரு. இப்போ இந்த ஜோசியக்கார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவர் மிகப்பெரிய ராஜாவாக வருவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவியாக போயிடுவார். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ஒன்று மிகப்பெரிய அரசராக வந்துடுவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவி ஆகிடுவார்னா அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு அப்புறம் நம்ம நாட்டை இவர் தானே அரசாங்கணும், இவர் துறவியாக போவார்னு சொல்கிறார். ஒரு ராஜாவாயிட்டா பரவாயில்ல, ஒரு துறவியாக போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நாடு என்ன கதியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார்ட்டே கேட்குறாரு, ஆருடம் பார்த்தவர்கிட்டே கேட்குறாரு, இவர் துறவியாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா. அப்போ தான் அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை, வயசானவங்களை, துறவிகளை, பிணத்தை, மரணத்தை எல்லாம் பார்க்காம இவரை வளர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 16 வயசு வரைக்கும் அவர் அப்படியே அரண்மனையில் பாதுகாத்து வளர்க்குறாரு. அவர் வயசானவங்களே பார்த்ததில்ல. அவருக்கு முன்னால் வர்றவங்களாம் எங்கே தான் வரணும், சிரிச்சு கண்ணீர்லாம் அழுகிறவங்க, வருத்தப்படுறவங்களாம் இருக்கக்கூடாது, நோயாளிகள் பேஷண்ட்லாம் அவர் முன்னால் வரக்கூடாது, டெத்து ஊர்வலத்தை டெத்தெல்லாம் அவர் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி வளர்த்துட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அழகான கல்யாணம் பண்ணணும்னு, அப்போ நிறைய அழகான பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி இவரை கொடுக்க வைக்கலாம். பரிசு கொடுக்கும்போது எந்த பெண் அழகாக இருக்கோ அந்த பெண்ணை இவரை செலக்ட் பண்ணுவாருன்னு வராங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராரு. கடைசியில் புத்தரை கல்யாணம் யசோதரா அவங்க வரும்போது எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த பெண் எனக்கு ஏதாவது கொடுங்களேன்னு கேட்குறா. ஒன்று அவர் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கேட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஏதாவது கொடுங்கன்னு ஒரு முத்து மாலையோ அதை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாலையை கொடுத்தோன்னா அவள் என்ன சொல்லிட்டா, இந்த மாலை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்கு, இந்த மோதிரம் போதும், மாலை நீங்கள் வச்சுங்கன்ட்டா. இந்த தூரத்துல தான் அவங்க அப்பா பார்த்தாரு, பரவாயில்லையே, பொன் நகை மேலே ஆசைப்படாத ஒரு பொண்ணு, இப்படிப்பட்டவ தான் மருமகள் ஆகணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. நகையே வேணான்னு சொல்லுதில்ல ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு சொல்லும், நீங்களே வச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு தேரோட்டியோட வெளியே போகும்போது இவர் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாரோ, அயோத்திகரை பார்த்துட்டாரு, வயசானவங்களை பார்த்துட்டாரு, மரணத்தை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகுதான் ஒரு நாள் ராத்திரி சொல்லிக்காம கொள்ளாமல் துறவு போயிட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், போயிட்டு சில ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து வந்த உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கு. இவங்க அப்பா நினச்சிட்டாரு, சரி இவன் தான் துறவியாக போயிட்டாரு, பையனை நம்ம அரசராக்கலான்ச்சா பையனையும் துறவுக்கு கூப்பிட்டுக்கிட்டார். கூப்பிட்டோன்னா அவங்க அப்பா புத்தர்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அவரையும் துறவி ஆக்கிறதுக்கு முன்னால் ஒரு வரம் கேட்குறாரு. இப்பா, இனிமே துறவு போகணும்னா பெற்றோருடைய அனுமதியோடு போகணும்னு ஒரு வரம் கொடுப்பா. இந்த இடத்துல நீங்கள் புத்தர் சிறந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாம். அந்த தந்தையினுடைய மனம், நீதான் ராஜாவா அவன் நினைச்சேன்,
நீ சொல்லிக்காம துறவு போயிட்ட. பரவாயில்ல, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உன் பையனாதான் அவன் நினைச்சேன், அவனையும் இப்போ நீ துறவிக்கு உள்ளத்தில் சேர்த்துக்கிட்டேன். ஆக துறவு போகிறது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுப்பான்னு கேட்டார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் இருக்கு. இதை ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் அங்கே ஊழியத்துக்கு போகிறேன், இங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே போய் பாட்டு போடுறேன், அங்கே சாட்சி சொல்ல போகிறேன், வீட்டில் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனேன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த வேதனை தான் அவங்க அப்பாவை அந்த ஒரு வரத்தை கேட்க வச்சு அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு போகணும்னு சொல்லுப்பாங்க. இது புத்தர் செஞ்சது தப்பா, அவங்க அப்பா கேட்ட வரம் தப்பா விட்டுருங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங், ஒரு தந்தையினுடைய வேதனை, ஐயோ என் பிள்ளை இப்படி வரும்னு நினைச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, ஸோ இனிமே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்ல. அதே மாதிரிதான் நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்காம நீங்க 1000 ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டில் இருக்கிற கடவுள் உங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற உதவி தான் முதல் நற்செய்தி பணி, அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கூட அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அதெல்லாம் இவ்வளோ கேட்குறோம். ஆனால் 24 மணி நேரம் நாங்கள் காலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். செஞ்சு வச்சுட்டு போகிறது இல்லை. உனக்கும் செஞ்சு வச்சுட்டு அவங்க போனாங்க, ஊட்டினாங்கல்ல, சாப்பிடுனாங்கல்ல, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட பெற்றோரை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறதுங்கிறது மேன்மைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனவே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், துதியாற்றுங்கள், சாட்சி செய்யுங்கள், அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்கள், இங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. உங்கள் அப்பா அம்மாவுடைய மனசு அதை முழுசாக அங்கீகரிச்சிருக்கா, அவங்க மனசு என்ன அப்படிங்கிறத யோசித்துட்டு அப்புறம் நீங்கள் கடவுளை பற்றி சொல்லலாம். கடவுள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மாவுடைய மனதுதான் வாசல் வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி அது யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். யோவான் 8:1 முதல் 11 வசனங்கள். த வேல்யூ, நம்முடைய மதிப்பு. ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்களாம். அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னாராம், யாருக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி காட்டினாராம். உடனே எல்லாரும் கை தூக்குனாங்களாம், எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தூக்குனாங்க. தரேன், ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபாயை எல்லார் மத்தியிலும் போட்டு கசக்கினாராம். இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னோடனே கசங்கி போன அந்த ரூபா நோட்டை பார்த்தோன்னே எல்லாரும் மீண்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. தரேன், ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி காலில் போட்டு அந்த 1000 ரூபாயை மிதித்து கசக்குனாராம், மண்ணோட மண்ணா. அதுக்கப்புறம் எடுத்து இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னாராம். எல்லாரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த எல்லா பாடுகளையும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த அந்த 1000 ரூபாய் தாள் தன்னுடைய வேல்யூ, தன்னுடைய மதிப்பை இழக்காதபடிக்கு இருந்தது. எல்லாருக்குமே என்ன ஆனாலும் அது 1000 ரூபாயுடைய வேல்யூ தானே, அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்படித்தான் இந்த மில்கிவே கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் நானும் ஒரு புள்ளியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள் என்று சொல்லுகிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் பார்வையில நாம் வெளியேற பெற்றவர்களாய் இருக்கும் பொழுது நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில ஒரு பெண்ணை அவள் செய்த அந்த விபச்சாரத்தின் நிமித்தம், அவள் செய்த அந்த தவறு நிமித்தம் ஒரு பெரிய கம்யூனிட்டியே, ஒரு பெரிய கூட்டமே அவள் மேல் குற்றம் சுமத்தி அவளை கொண்டு வந்து இயேசுவினிடத்துல கொடுக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த விபச்சாரத்திற்கு ஈடுபட்டிருந்த அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தும் போது யூதராக இவர் தீர்ப்பு சொல்லுகிறாரா, அல்லது அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ரோமருக்கு எதிராக இருக்கிறாரா, அல்லது ரோமருக்கு சாதகமாக இருக்கிறாரா? ஒருவேளை இந்த தீர்ப்பு லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமாகட்டும், அது உபாகமம் 22:22 ஆகட்டும், இவர்கள் நியாய தீர்ப்புக்குட்பட வேண்டும். அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணும் பெண்ணும் நியாய தீர்ப்புக்குட்பட வேண்டும். அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இதை கல்லெறிந்து செய்யப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வருதா என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்படி வந்துட்டா ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு.
ஒருவேளை ரோம சாம்ராஜ்யத்திற்கு பயந்துக்கிட்டு அவரை இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக தன்னுடைய சட்டத்திட்டங்களை அவர் சரியாக பின்பற்றவில்லை என்பதாகிவிடும். ஆகையினால ஆண்டவரை ட்ராப் செய்ய வேண்டும், அவரை குற்றப்படுத்த வேண்டும், அவரை சரியாய் பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட அங்கு வந்த எல்லா வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவரை நோக்கி இப்படியாய் சொல்லும் பொழுது கடவுள் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நாட் ஜட்ஜிங் தி அதர்ஸ். ஒரு அறிவியலாளருடைய அறையில் ஒரு அற்புதமான வாசகம் இருந்ததாம். அந்த வாசகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எவ்ரி செயின்ட் ஹாஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹாஸ் அ ஃபியூச்சர். ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது, ஒரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதாக ஆண்டவர் நம்முடைய பார்க்கின்ற பார்வை எப்படிப்பட்டதான பார்வை? ஹி won't judge us. நம்மை அவர் நியாயத்திற்க மாட்டார், நம்மை பாவி என்று அவர் சொல்ல மாட்டார். அவர் கட்டுக்கடங்காத, நம்மீது எந்த நிபந்தனையும் அற்ற அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர். இரண்டாவது, த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர் மிகுந்த அற்புதமாய் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர். ரத்தாம்பர சிவப்பாய் நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் அதை உறைந்த மழையைப் போல மாற்ற வல்ல ஆண்டவரினுடைய அந்த அன்பு, விலையேற பெற்ற அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாடுகளை ஏற்று, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மரணத்தை ஜெயித்து நாம் செய்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். அப்படிப்பட்டவர் எப்படி அந்த பெண்ணை பார்த்து சொல்ல முடியும்? அவர் ரொம்ப அழகா அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு, உங்களில் யாரும் பாவம் இல்லாதவர்கள் முதலில் கல்லெறிய வேண்டும். நிறைய சூழ்நிலையில் நாம் கூட ரெடி ஆகிடுறோம் கல் எறியறதுக்கு. யார் மேலே வேணாலும் ஈஸியாக சில விஷயங்களை மற்றவர்களிடத்துல குற்றப்படுத்தி விடுகிறோம். ஈஸியாக சில நேரங்களில் மாஸ் மீடியாவை பயன்படுத்தி தவறான குற்றச்சாட்டுகளை சில பேர் மீது நாம் அழகாக பதிவிட்டு விடுகிறோம். நம்முடைய கோபத்தை, நம்முடைய வன்மத்தை இப்படியாக நாம் செய்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் யாரையும் குற்றம் சாட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கிறது போல பிறருக்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நீ பாவம் செய்யாதே, நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீயை அனுப்புகிற அந்த அழகான காரியத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அந்த ஸ்திரீக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை என்று. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் அநேக சூழ்நிலைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை மறந்து போகிறவர்களாய், அதை கடந்து போகிறவர்களாய், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, மற்றவர்களுடைய காரியத்திற்கு நாம் ஜட்ஜ் ஆகி விடுவோம், நியாயாதிபதி ஆகி விடுவோம். ஆனால் நமக்கென்று சில பிரச்சனைகள் வரும்போது நாம் அட்வொகேட் ஆகிடும், நாம் வக்கீலாகும். இல்லை நான் செய்வது சரிதான் என்று சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் பார்வையில் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பேரன்பினால், பேரிரக்கத்தினால், ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் கிரயமாய் கொடுக்கப்பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கின்ற ஆண்டவர். அந்த அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, மற்றவர்களை நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக நாம் கொண்டு வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் மன்னித்து வழி நடத்தி காப்பாராக. கண்களை மூடி நாம் இறைவேண்டுதல் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த அற்புதமான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பாவங்களை ஆண்டவரை மன்னித்திருக்கிறீர். முது விலையேற பெற்ற அன்பு ஆண்டவரை எண்ணி முடியாதது, அளவிட முடியாதது. இந்த அன்பையும் இந்த மன்னிப்பையும் இந்த பேரிரக்கத்தையும் பெற்றிருக்கிற நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு, மற்றவர்களை மேல் அதிகமாய் ஆண்டவரை உடனடியாக கல்லெறிவதற்கு துணியாதபடிக்கு ஆண்டவரை எங்கள் வாயின் வார்த்தைகளையும் எங்கள் செய்கைகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நீர் மாற்றிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, இரக்கம், பராமரிப்பு எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி காத்துக்கொள்வதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.